சற்றுமுன் கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் ஊழல் வழக்கில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் அப்ரூவராக மாறுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்களாக நடைபெற்ற அமலாக்கத்துறை விசாரணையில் பல்வேறு விவரங்களை வாக்குமூலமாக விசாகன் வழங்கியிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விசாகனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விரிவடையும் டாஸ்மாக் வழக்கு விசாரணையில் தற்பொழுது திமுகவின் உச்ச தலைவர்களை அமலாக்கத்துறை நெருங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருப்பதாக பேசப்படுகின்றது. உதயநிதியின் நெருங்கிய நண்பர் ரித்தீஷ் உத்தரவின்படியே செயல்பட்டதாக அமலாக்கத்துறையின் விசாரணையில் விசாகன் வாக்குமூலம் அளித்தாரா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுந்திருக்கின்றது. டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்ற ஊழலில் பெரும் பங்கு திமுகவின் கட்சி நிதிக்கும் வழங்கப்பட்டதாக தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகனை தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகத்தின் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகியிருந்தார். இந்த வேளையில் தற்பொழுது சென்னை அண்ணாநகர் தனியார் வங்கியின் கிளை மேலாளர் சபரிவாசனிடமும் 2வது நாளாக அமலாக்கத்துறை விசாரணையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தற்பொழுது விஸ்வரூபம் எடுத்திருக்கக்கூடிய வேளையில் விசாரணை விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. தற்போது நம்முடைய இணைப்பில் நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், இந்த விவகாரம் தொடர்பாக இனி நீங்கள் தொடரலாம். வணக்கம் ரீதா. தமிழகத்தில் தற்போது கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய இந்த மதுபான ஊழல் என்பது நாட்டையே ஒழுக்கக்கூடிய அளவிற்கான ஊழலாக அமைந்திருக்கிறது. இந்த ஊழல் விசாரணை தொடர்பாக அமலாக்கத்துறை பல்வேறு கட்ட விசாரணையை விரிவாக்கம் செய்யவும் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய தலைமை அலுவலகம் உட்பட அந்த டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுவை விற்பனை செய்யக்கூடிய தனியார் மதுபான ஆலைகள் மற்றும் அவற்றினுடைய அதிபர்களுடைய சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருந்தது. அந்த சோதனையின் அடிப்படையில் சுமார் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவிற்கு இந்த டாஸ்மாக் நிர்வாகத்திற்கான மதுபான கொள்முதல் மற்றும் விற்பனை தொடர்பாக நடைபெற்றிருப்பதாக அந்த அமலாக்கத்துறையை அதிகாரப்பூர்வமான அறிக்கையையும் வெளியிட்டிருந்தது. அந்த வழக்கு விசாரணையினுடைய தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் குறிப்பாக திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், உதயநிதி மற்றும் அன்பில் மகேஷுக்கு மிக நெருக்கமானவராக கருதப்படக்கூடிய ரித்தீஷ் உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடம் விசாரணை என்பது விரிவடைய தொடங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் நிர்வாக அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணத்தின் அடிப்படையில் அந்த நிர்வாகத்தினுடைய இயக்குனர் விசாகன் இல்லத்திலும் கடந்த 2 தினங்களாக சோதனை நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் பல்வேறு விவரங்களும் கேட்டறியப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினுடைய விசாரணையின் அடிப்படையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் தற்போது அப்ரூவராக மாறியிருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. அப்ரூவராக மாறுவது என்னவென்றால், உதயநிதிக்கு மிக நெருக்கமாக கருதப்படக்கூடிய ரித்தீஷ் என்பவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையிலேயே இது போன்ற செயல்களில் நான் ஈடுபட்டதாகவும் அரசு நிர்வாகத்தின் சார்பிலும் ரித்தீஷ் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தலை மட்டுமே பின்பற்றியதாகவும் விசாகன் வாக்குமூலம் அளித்திருப்பதாக முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. விசாகன் அளித்திருக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் 2 பேரிடம் விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஊழல் திமுகவினுடைய கட்சி நிதிக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக நேற்றைய தினமே ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம். அந்த நிகழ்வும் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக டாஸ்மாக் நிர்வாகத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய தனியார் நிறுவன ஆலைகள் சார்பாக 10 முதல் 20% தொகை திமுகவினுடைய கட்சி வளர்ச்சி நிதிக்கு வழங்கப்பட்டிருப்பதும் இந்த விசாரணையின் மூலமாக அம்பலமாகி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஆர்டர் இருக்கும் பட்சத்தில் அதில் 20 முதல் 30 லட்சம் ரூபாய் கட்சியினுடைய 20 கோடி முதல் 30 கோடி ரூபாய் வரை கட்சி நிதிக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விசாகன் அளித்திருக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னை அண்ணாநகர் தனியார் வங்கியினுடைய கிளை மேலாளர் சபரிவாசனிடம் 2வது நாளாக அமலாக்கத்துறை விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக விசாகனை தொடர்ந்து டாஸ்மாக் நிர்வாகத்தினுடைய துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரும் இன்றைய தினம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கங்கள் அளித்திருக்கிறார். இந்த விசாரணை சென்று கொண்டிருக்கக்கூடிய போக்கின் அடிப்படையில்
மேலும் திமுகவை சேர்ந்த முக்கியமான அமைச்சர்கள், மூத்த தலைவர்களும் இதில் தொடர்பில் இருக்கலாம் என கருதப்பட்டு அடுத்த கட்டத்தை அவர்களை நோக்கி விசாரணையை நகர்த்துவதற்கான முடிவையும் அமலாக்கத்துறை எடுத்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 தினங்களாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த விசாகன் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலம் விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதற்கு தேவையான நகர்வுகள் குறித்து நாளைய தினம் அமலாக்கத்துறை சார்பில் அதிகாரப்பூர்வ அறிக்கையாக வெளியாகலாம் என்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 1000 கோடி ரூபாய் ஊழல் என்பது நாட்டையே உழுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. தற்போதைய விசாரணையில் 1000 கோடி ரூபாய் என்றாலும் கூட அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய இந்த விசாரணையின் மூலமாக எவ்வளவு தொகை மொத்தமாக இந்த ஊழல் மற்றும் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கிறது என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலும் நாளைய தினம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த டாஸ்மாக் ஊழல் மூலமாக சம்பாதித்திருக்கக்கூடிய தொகை என்பது பல்வேறு துறைகளில் முதலீடாக போடப்பட்டிருக்கிறது. திரைப்படமாகட்டும் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்த தொகை முதலீடாக போடப்பட்டிருப்பதோடு திமுகவினுடைய கட்சி வளர்ச்சி நிதிக்கும் இந்த தொகை செலவிடப்பட்டிருப்பது, ஒதுக்கப்பட்டிருப்பது அது அமலாக்கத்துறை நடத்தியிருக்கக்கூடிய இந்த விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. பிரீதா, டாஸ்மாக் ஊழல் விவகாரம் தொடர்பாக விசாரணை விரிவடைந்து கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய முழுமையான நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடைபெற்ற ஊழலில் பெரும் பங்கு திமுகவிற்கு கட்சி நிதியாக வழங்கப்பட்டதாக தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் விசாகனை தொடர்ந்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு டாஸ்மாக் நிர்வாகத்தின் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கர் ஆஜராகி அவரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து சென்னை அண்ணா நகர் தனியார் வங்கியின் கிளை மேலாளர் சபரிவாசனிடமும் 2வது நாளாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றார்கள். தொழிலதிபர் ரத்தீஷ் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் வலை விரித்து தேடியும் வருகின்றார்கள். மேலும் கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். தற்பொழுது இந்த விசாரணையின் தொடர்பான முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம் பிரீதா. இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை என்பது பல்வேறு கட்டங்களாக விரிவடைய தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணையின் முடிவில் திமுகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என்ற ஒரு தகவலும் பரவலாக எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக திரு TDS ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணை கடந்த 2 தினங்களாக பல இடங்களில் நடந்துட்டு இருக்கு. இந்த விசாரணை என்பது டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் திரு விசாகனை குறிவைத்து நடத்தப்பட்டிருந்தாலும் கூட அதன் பின்னணியில் பலர் இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டாஸ்மாக் ஊழல் மூலமாக பெறப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகை கட்சியினுடைய வளர்ச்சி நிதிக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதை எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? அடிப்படையில இந்த ஒரு 1000 கோடி ஊழல் அப்படிங்கறதே ஒரு சரியான டிராப் இடி போட்டிருந்தது. இதை 40,000 கோடி 50,000 கோடி ஊழல்னு கொண்டு போகாம பாட்டிலு, மூடி, ஸ்டிக்கரு கொள்முதல் செய்தது, விற்பனை செய்தது, கொள்முதலுக்கும் விற்பனைக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது அப்படிங்கறத தான் மெயினா வச்சு அந்த 1000 கோடி ஊழலுங்கிறது டிராப் பண்ணாங்க. பெரிய அளவுல 40,000 கோடி 1,00,000 கோடின்றதெல்லாம் இருந்தாலும் இதை தான் மெயினா எடுத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயலலிதா அம்மா காலத்துல 25% பாட்டில் ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு ஒரு மரபு இருந்தது டாஸ்மாக்ல. பின்னாடி கருணாநிதி வந்தபோது 50% பாட்டில திரும்ப வாங்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தது. ஆனா இவங்க கொள்முதல் செய்ததுக்கும் அப்படி ரீசைக்கிள் பண்ணி இருந்தால் அதற்கும் இவங்க பண்ற விற்பனைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் மெயினா எடுத்து வச்சிருக்கு. அப்ப இந்த பணங்கள்லாம் எங்க போச்சு? இப்போ இவரு கெஜ்ரிவால் விஷயத்துல என்னாச்சு? அவர் பணம் வாங்கினாருங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அந்த பணத்தை அவர் என்ன செய்தார் அப்படின்றதெல்லாம் கேள்வியா வந்த மாதிரி இங்கேயும் வரும் இல்லையா? இப்ப 1000 கோடி ஊழல் செய்தாங்க அப்படின்னா இந்த ஊழல்ல யார் லாபம் பெற்றாங்க, அந்த பணம் எங்க போச்சு, யாரிடம் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும்னு போது இவங்க அதுக்கப்புறம் ட்ராப் பண்றாங்க. நடுவுல உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தையே போய் நிறுத்தி எதுவுமே பேச விடாமல் நீங்க விசாரிக்கவே கூடாது, அது எப்படி நீங்க டாஸ்மாக் உள்ள வருவீங்க அப்படின்னு எல்லாம் நீதிபதியே கேட்கிற அளவுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் இந்த வழக்கு இப்ப நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல அமலாக்கத்துறை உள்ள போகுது.
இப்ப இந்த பணம் யாரிடம் எல்லாம் போகுது, எங்கெங்கெல்லாம் போய் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியா இருக்கு. உங்களுக்கு தெரியும், சாதாரணமா ஒரு கொலை வழக்குல கூட அந்த கத்தி எங்கிருந்து வாங்கினாரு, அந்த கத்தியை யார் பிடிச்சிட்டு இருந்தா, அது எங்க இருந்து எடுத்தீங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறது நீதிமன்றத்தினுடைய வழக்கம். ஸோ அதைத்தான் இப்ப வந்து அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காக தான், அதாவது குற்றச்சாட்டு வைத்தாச்சு, நேர்மையா வைத்தாச்சு, அந்த குற்றச்சாட்டை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்கிறது தான் நம்ம பாக்குறோம். செந்தில் பாலாஜி ஐயா விஷயத்திலயும் இதே மாதிரி தான் நடந்தது. ஆனா அங்க வந்து ஆப்வியஸா நடந்தது. அந்த ஆப்வியஸ் என்னன்னா, நீதிமன்றமே கேட்டது, நீங்கள் பணம் வாங்கி கொண்டு வேலை கொடுத்தீங்க, திருப்பி கொடுத்துட்டேன், அதனால வேலை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க வாங்கியது லஞ்சம், அதனால நான் பேசுறேன் அப்படின்ட்டு வந்து அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காக அவர் யாரிடம் இருந்தெல்லாம் வாங்கினாரு, எத்தனை சாட்சிகள், அதெல்லாம் வச்சு பண்ணாங்க இல்லையா. ஒரு 3000 பக்க குற்றப்பத்திரிகையை தயார் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதே தான் இங்கேயும் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து நீதிமன்றத்திற்கு நேர்மையாக இப்படி எல்லாம் பணம் போயிருக்கு, இவர் வந்து ஒரு சாதாரண ஒருத்தர், அந்த குடும்பத்துல மூக்காமுத்து ஐயாவை பெருசா கண்டுகிடல கடந்த 20-30 வருஷமா, அங்க ஒரு பேசி அதுக்கு ஒரு மாப்பிள்ள, அவர் வந்து திடீர்னு இத்தனை வியாபாரம் பண்றாரு, இன்னொருத்தர் வந்து இந்த துணை முதலமைச்சருடைய நண்பர், அவர் வந்து திடீர்னு ஒரு தொழில வர்றாரு. யாராக இருந்தாலும் இப்ப லூலு மார்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அது வந்து கோயம்பேடுல இருக்கக்கூடிய அந்த ஆம்னி பஸ் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியாச்சு. உடனே வந்துட்டா அது வந்து செயல்படுறதுக்கு உடனே வர முடிஞ்சுதான்னு கேட்டா முடியாது. ஸோ அவ்வளவு பெரிய வியாபாரியே தன்னுடைய விஸ்தரிப்பை, தன்னுடைய டைவர்சிபிகேஷனை வந்து ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணும்போது, இவர் திடீர்னு 300 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு படம் எடுக்கிறாரு. இந்த திரைப்படத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதாவது செலவு அதிகமா காட்டி அதன் மூலமா கருப்பு வெள்ளை பண்றது, அதை வந்து ஒரு பெரிய கூட்டம் பிரிச்சுக்கும். வரவை அதிகமா காட்டி கருப்பு வந்து வெள்ளையாக்கும், அதை வந்து இந்த மேல்மட்ட கும்பல், மாப்பிள்ளை மச்சான் அவர்களுடைய நண்பர்கள் அப்படிங்கிற அடிப்படையில பிரிச்சுப்பாங்க. இதுதான் ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய அவசியமா இருக்கு. அதனாலதான் அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக்ல இத்தனை ரைடு நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இத்தனை நாளைக்கு பிறகு அவங்க வீட்டுல சாட்சியங்கள் வச்சிருப்பாங்களா? அது எப்படிங்க அவர் வந்து வாட்ஸ்அப்ல வந்து அதை பிடிஎஃப்ல மாத்தி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை வந்து ரைடு வர்ற அன்னைக்கு கிழிச்சு போட்டாரு அப்படின்னு எல்லாம் புரளிகளை பரப்புறாங்க. கேடிவி, தட் இஸ் கலைஞர் தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த 2G வழக்குல வரும்போதும் அங்க வந்து நிறைய பேப்பர்கள் எரிக்கப்பட்டது, இந்த தலைவி முன்னாடிதான் அந்த எரிப்பே நடந்தது அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டது. இங்கேயும் அதைத்தான் முயற்சி பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தே வர் காட். பட் ஈடியை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே மக்களுக்கு ஒன்று சொல்லுவேன், ஒரு வீட்டுல போய் தான் ஒரு பேப்பரை எடுத்துட்டு வந்து நீதிமன்றத்துக்கு அதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாருமே முக்கியமான பேப்பரை வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ பேப்பர் எனக்கு கிடைச்சிருக்கு, இன்னார் தான் தப்பு பண்ணாருங்கிறதுக்கான ஆதாரமா இருக்கு, நான் வீட்டுக்கு ரைட்ல போறேன், அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுல இது கிடைச்சதுன்னு சொல்றேன், நீதிமன்றம் ஆமா கிடைச்சதுன்னு சொல்லும். இதுதான் இந்த ரைட்ஸ் வெவ்வேறு விதமா நடக்கிறதுக்கான காரணங்கள். ஒரு வரி மட்டும் சொல்றேன், எத்தனையோ ரைடு நடத்தினீங்க, எத்தனை பேரை உள்ள தள்ளினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதாக இருந்தால், மற்ற வழக்குகளை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா இந்த 1000 கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக் ஊழலுங்கிறது வந்து ரொம்பவும் வெட்ட வெளிச்சமாக, கண்மூடித்தனமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு சாதாரண விஷயமா இருந்திருக்கு. நன்றி திரு ரவிச்சந்திரன் அவர்கள். இந்த டாஸ்மாக் ஊழல் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய திரு அக்னீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை அமலாக்கத்துறை வந்து இந்த விசாரணையை விரிவடைய தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் 2 நாட்களா ஆஜராகி தனது தரப்பு விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, பொதுவாக இந்த டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட ஊழல்ல துறை சார்ந்த அதிகாரிகளை விசாரிக்கிறது வழக்கமாக இருக்கும். ஆனால் சற்று மாறுபட்டு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு தொழில் அதிபரை அவருக்கு சொந்தமான இடங்கள்ல விசாரிக்கிறாங்க. அதே நேரத்துல அமைச்சர்கள் உதயநிதிக்கும் அன்பில் மகேஷுக்கும் நெருக்கமாக இருக்கக்கூடியவராக கருதப்படக்கூடிய அந்த ரித்தீஷ வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த விசாரணையினுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது சார்? இதுல பின்னணி விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது. தமிழ்நாட்டுல அமலாக்கத்துறை அந்த மது விற்பனை ஆயத்தீர்வை அலுவலகத்துல
அவங்க வந்து சோதனை மேற்கொண்ட போது அதுல பல நாட்கள் நடந்துச்சு. அதுல சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை சொல்லி அதுக்கு ஒரு விரிவான ஒரு நோட்டீஸையும் அமலாக்கத்துறை கொடுத்திருந்தாங்க. அதுல ஏறத்தாழ கணக்கில் காட்டப்படாத பணம் 1000 கோடியும், அந்த 1000 கோடியில வந்து ஏறத்தாழ ஒரு 100 கோடி ரூபாய் வந்து ஃபார் டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு, அந்த உள்ள போக்குவரத்து இவங்களுக்கெல்லாம் வந்து கணக்கு காட்டுன மாதிரியும், அந்த 1000 கோடி ரூபாய் அந்த நடவடிக்கைகளை பரிவர்த்தனையில எந்த விதமான ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரி சம்பந்தமாகவோ, அதே நேரத்துல அவங்களுக்கு வந்து முறையான அந்த பேன் கார்டோ வங்கி அட்டையோ பேன் கார்டோ எதுவுமே இல்லை. ஆனா 1000 கோடி ரூபாய் அங்கு பரிவர்த்தனை நடந்ததாக கணக்கில் காட்டப்படாதாக அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுத்தாங்க. அதை பத்தி தான், அது சம்பந்தமா தான் இப்போ வந்து இது பண்றாங்க. அதை தாண்டி இந்த மதுபானத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகள் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு 4 பேருக்கு சம்மன் கொடுத்திருந்தாங்க. அந்த சம்மனை வாங்கிக்கிட்டு அதிகாரிகள் வந்து அந்த விசாரணைக்கு அவங்க போய் நேரில் போகல, ஆஜராகவே இல்லை. அதனால என்ன ஆச்சுன்னா, இவங்க மாநில அரசு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு போட்டாங்க. போட்டது அவங்களே திரும்ப வழக்கு வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில அதனுடைய மேலாண்மை இயக்குனராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய விசாகன் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு நல்ல அதிகாரி, ஒரு நேர்மையான அதிகாரி. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். அது மாதிரி மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையராக இருந்தார். மத்திய அரசினுடைய விருதுகளை பெற்றார். ஆனால் அவர் வந்து இந்த மதுபானது ஆயத்தீர்வைக்கு நான் வரல அப்படின்னு அவர் சம்மதம் இல்லை. அவர் நேர்மையானவர், ரொம்ப வந்து முறையாக தெளிவாக ஒரு சிந்தனை எடுக்கக்கூடியவர், எளிமையாக வாழக்கூடியவர். அவரை கொண்டு வந்து போட்டு இவர் வந்து இப்ப இன்னைக்கு அந்த அதிகாரிகளைத்தான் தமிழக அரசு பலிகாடாக்குகிறது. ஆனா கணக்கு நடந்திருக்குது. ஆனால் யாருக்கு அது பலனா போயிருக்குது? ஆனந்த பாஸ்கர் யார், ரித்திஷ் யார், இவங்க எப்படி வந்து மொத்தமா வந்து இந்த டான் பிக்சர்ஸ், அது மாதிரி ரெட் ஜெயின் மூவி, இப்ப இதுக்கெல்லாம் எங்கே இருந்து யார் உழைச்சி இந்த வங்கி கணக்கை உருவாக்கி இவரு அந்த மாதிரி முறையா போட்டு கொண்டு வர்றாங்களா? கிடையாது. இவர்களுக்காக உழைத்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு மந்திரி பதவியே இல்லாமல் இருக்கிறார். ஆனால் அவர் யாருக்காக உழைத்தார்? யார் அதை பயன்பெற்றார்கள்? பயன்பெற்றவர்கள் பதவியில இருக்கிறாங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு மந்திரி பதவியில் இல்லை. அதே போலதான் இன்னைக்கு அரசு அதிகாரிகளை இவர்கள் காவு வாங்க நினைக்கிறார்கள், மாநில அரசு. அது மாதிரி திருமதி சங்கீதா, அது மாதிரி ராமதுரை, அது மாதிரி அடுத்து வந்து ஜோதி சங்கர். சோ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஐஏஎஸ் கேடர்ல இருக்கக்கூடியவங்க. நடந்தது என்ன? மாநில அரசு அவர்களை காப்பாற்ற தவறிடுச்சு. அப்ப இந்த பணம் எங்க போகுது அப்படின்னு கேட்டா, இதை நீ தீர விசாரிச்சு வெளிக்கொண்டு வர வேண்டும். மாநில அரசில் எந்த இடத்தில் இந்த பணம் போய் சேர்கிறது என்பதை அமலாக்கத்துறை இன்னும் விசாரணை வளையத்தை முடுக்கிவிட வேண்டும் என்பதுதான் என்னை போன்ற யதார்த்தமான அரசியல் விமர்சகர்களுடைய வேலையாக இருக்குது அப்படின்னு நான் பாக்குறேன். நன்றி திரு அக்னீஸ்வரன். அதாவது இந்த அமலாக்கத்துறை விசாரணையின் மூலமாக கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய அந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் என்பது எங்கு சென்றிருக்கிறது, யார் மூலமாக அது சென்றிருக்கிறது உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் அமலாக்கத்துறை விரிவான விசாரணையின் மூலம் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறீங்க. நன்றி திரு அக்னீஸ்வரன். அடுத்ததாக இதே வழக்கு விசாரணை தொடர்பாக பேசுவதற்காக வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த கடந்த 2 தினங்களாக தமிழ்நாட்டுல பல்வேறு இடங்கள்ல இந்த அமலாக்கத்துறை விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த மதுபான ஊழல் அப்படின்னு பேசும்போதெல்லாம் டெல்லி, அண்மையில கூட ஆந்திராவிலையும் அதே மாதிரியான ஒரு ஊழல் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதோடு ஒப்பிடும் போது தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மதுபான ஊழல் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அந்த ஊழல் வேறங்க. அது வந்து மதுபான ஒப்பந்த ஊழல். அது வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுல வந்து பாலிசி மாத்தினதுல ஊழல். இது வந்து தினம் அந்த பாட்டில் விற்கிறதுல நடக்கிற ஊழல். இது எல்லாருக்கும் தெரியும். 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. போன தடவையே அந்த ரைடு நடக்கும் போது இது கண்டினியூஸா ரைடு நடந்திருக்க வேண்டியது. நடுவில் திமுக ரொம்ப சாமர்த்தியமாக வழக்கு போட்டு திசை திருப்பி 1 மாசம் அதை டிலே பண்ணி இப்ப திருப்பி வந்து எம்டி அவங்க விசாரிக்கிறாங்க. எம்டி எல்லாம் விசாரிச்சு 2 நாளா விசாரிச்சிருக்காங்க. 1000 கோடிங்கிறது வந்து ஒரு மேலோட்டமாக சொன்ன ஒரு பிரைமா ஃபேசி
ஒரு அடிப்படை ஒரு குற்றச்சாட்டு அங்க இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக அது இன்னும் பல ஆயிரம் கோடிக்கு போகும் தான் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது யாரெல்லாம் தொடர்பு பட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எதுலையுமே சம்பந்தம் இல்லாம ஆகாஷ்னு ஒருத்தர், ரதீஷ்னு ஒருத்தர், இவங்க எல்லாம் எங்கிருந்து இதுல சம்மந்தப்படுறாங்க அப்படிங்கறத விசாரிக்கிறதா ஈடியோட மிகப்பெரிய சவாலா இருக்கு. அவங்க எதுக்கு உள்ள வந்தாங்க, அவங்க யாரு, யாரோட பாதுகாப்புல இருக்காங்க, யாரோட பிளஸிங்ஸ்ல அவங்க இதெல்லாம் பண்றாங்க, அந்த பணம்லாம் எங்க போச்சு, திடீர்னு ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆகி 5 படம் பெரிய பெரிய படம் ப்ரொடியூஸ் பண்றாரு, இது எல்லாம் சேர்ந்து மணி அங்க லாண்டர் ஆயிருக்கு, மணி அங்க வேற விதமா அங்க மாறி அங்க போயிருக்குன்றதுதான் ஈடியோட பிரதான இப்போ இது சவாலா இருக்கு. நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த டாஸ்மாக் நிர்வாக இயக்குனருடன் 2 நாட்களா விசாரணை நடந்துட்டு இருக்கு. இதுல தொடர்பு இருக்கக்கூடியவர்களையும் கண்டறியதுல ஈடிக்கு மிகப்பெரிய சவால் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வழக்கு விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு ஈடி எப்படி கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? குறிப்பா ஏற்கனவே செந்தில் பாலாஜியும் தற்போது அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக திமுகவினுடைய முக்கிய தலைவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இந்த வழக்குல தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில ஈடியினுடைய அடுத்த கட்ட விசாரணை எந்த அளவுக்கு இருக்கும் சார்? இல்ல, ஈடி இப்ப இந்த விஷயத்துல செந்தில் பாலாஜிக்காக இங்க போன மாதிரி எனக்கு தெரியல. ஈடி இங்க டாஸ்மாக்ல ஏற்கனவே இருக்கிற பதியப்பட்ட வழக்குகள் சம்பந்தமாக அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸா வச்சு இது உள்ள போயிருக்காங்க. இது ஒட்டுமொத்த டாஸ்மாகோட நிறுவனத்தின் ஊழல். அதுல அந்த நிறுவனத்தின் ஊழல் நடப்பதற்கு யார் யாரெல்லாம் காரணம் அப்படிங்கிறது கண்டிப்பா விசாகரன் அவர்கள் விசாரணையில தெரிஞ்சிருக்கும். அப்படி வந்திருக்க விசாரணையில யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சம்மன் அனுப்புவாங்க. அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு கேட்பாங்க, எப்படி இதுல நீங்க சம்மந்தப்பட்டது எப்படின்னு கேட்பாங்க. அவரோட வாக்குமூலத்தை வச்சு இவரை கொஸ்டின் பண்ணுவாங்க. யாரா இருக்கா இல்ல சம்பந்தம் இருக்கோ, யாரா இருந்தாலும் அதுல சம்பந்தப்பட்டிருந்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். உங்களுடைய தகவலுக்கு மிக்க நன்றி சார். வழக்கறிஞர் சொன்னது போல இந்த வழக்கு விசாரணையில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் பகிர்ந்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் என்பது மிகவும் குறைவாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய தொகை எனவும் கடந்த 4 ஆண்டுகளாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கும் அதிகமான அளவிற்கு ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடந்திருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அமலாக்கத்துறை நடத்தி வரக்கூடிய சோதனை தொடர்பாக நம்மிடையே தகவல்களை பகிர்வதற்காக அதிமுகவினுடைய வழக்கறிஞர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம்மா. கடந்த 2 தினங்களாக நடைபெற்று வரக்கூடிய சோதனையை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுல திமுகவை சேர்ந்த பலருக்கும் தொடர்பு இருப்பதா கூறப்படுகிறது. அமலாக்கத்துறை நடத்தியிருக்கக்கூடிய இந்த விசாரணையின் அடிப்படையில டாஸ்மாக் ஊழல்ல கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணம் திரைப்படத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்த அதிமுக இந்த வழக்கு விசாரணையை எப்படி பாக்குறீங்க? அதாவது 2 தினங்களா இல்ல, ஆக்சுவலி 3 நாளா சோதனை நடந்து கொண்டிருக்கிறது. சோதனை நடக்கிற போது 3 நாட்களாக திரு விசாகன் அவர்கள் அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்திற்கு அழைத்து அங்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அப்ரூவர் ஆகிறாரா விசாகன் என்று ஒரு கேள்விக்குறியோடு ஒரு கேள்வி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்கிற போது ஒரு IAS அதிகாரி இந்த போட ஊழலை சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று வருகிற போது பொதுவாகவே அமலாக்கத்துறை எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் எந்த விதமான சோதனையும் மேற்கொள்ளாது. இந்த சோதனை சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற போது நடைபெற்ற இந்த சோதனை ஏறத்தாழ 1000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த ஊழல் நடந்திருக்கிறது என்று அமலாக்கத்துறை ஒரு முதல் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் இது 1000 கோடி ரூபாயோடு நிற்காது, காரணம் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து இதே நிகழ்வுகளோடு தான் மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எக்ஸைஸினுடைய பில் இல்லாமல் எக்ஸைஸிற்கு வராமலே அந்த கொள்முதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது அதிலே வரக்கூடிய அந்த மதுபான பாட்டில்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தொகைக்கு அங்கே மதுபான ஆலையிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது, அது எத்தனை அளவிற்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற கணக்கு எல்லாம் வைத்து பார்க்கிற போது தோராயமாக ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களுக்கு கூட இது 1000 கோடியோடு நிற்காது என்ற ஒரு செய்தி வருகிறது. அதற்கு முன்பாகவே இந்த அரசாங்கத்தின் மீது பழி போடுகிற விதமாக அது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் மறுப்பதாகவே கூட இருக்கட்டும், இருந்தாலுமே
ஒரு நிதியமைச்சருடைய குரல் பதிவோடு ஏறத்தாழ 30,000 கோடி ரூபாய்களுக்கு மேலாக இவர்கள் சொத்து சேர்த்திருக்கிறார்கள். அந்த 30,000 கோடி ரூபாய்க்கு எந்த அளவிற்கு கணக்கு செய்ய முடியும், அதை எந்த அளவு கணக்கு கொண்டு வர முடியும் என்று உதயும் சபரியும் விழி பிதுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆங்கிலத்திலே அன்றைய நிதியமைச்சருடைய குரலிலே ஒரு ஒளிப்பதிவு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. அந்த குரல் பதிவின் மீது அது அவர்களுடைய இல்லாமல் கூட இருக்கட்டும், ஆனால் ஒரு அமைச்சருடைய குரலாக ஒரு துணை முதலமைச்சருடைய மருமகன் அவர்கள் மீது குற்றம் சுமத்துகிற ஒரு ஒளிநாடாவாக அது வழங்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதையாவது இந்த அரசாங்கம் விவாதித்திருக்க வேண்டும், விசாரித்திருக்க வேண்டும். ஆனால் அதை கூட இந்த அரசாங்கம் செய்யாமல் காலம் தாழ்த்தி இருப்பது இந்த அரசாங்கத்திற்கு ஏதோ சம்பந்தம் இருப்பதாகத்தான் கருதுவதாக நான் மத்திய புலனாய்வுத்துறைக்கும் அமலாக்கத்துறைக்கும் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையிலே வழக்கறிஞர் என்ற முறையிலே ஒரு புகாரை அனுப்பியிருக்கேன். இந்த புகாரை எல்லாம் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிற போது இது 1000 கோடியோடு நிற்காது. காரணம் 4 ஆண்டுகளிலே மிகப்பெரிய அளவிலே சட்டவிரோதமாக மதுபான பார்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, சட்டவிரோதமாக கொள்முதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, சட்டவிரோதமாக விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி இதையெல்லாம் கணக்கு வைத்து பார்க்கிற போது ஒரு சாதாரண படிப்பறிவில்லாத மனிதனுக்கு கூட வெட்ட வெளிச்சமாக புலன்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே இதை அனைத்து ஆவணங்களையும் கைப்பற்றி இருக்கிற அனைத்து தகவல்களையும் திரட்டி அமலாக்கத்துறை இன்றைக்கு 3 நாட்களாக இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களாக திரு விசாகன் அவர்களை அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்திற்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் பேரில் இவர்கள் கைப்பற்றி இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை எல்லாம் இதற்கு பொறுப்பு என்கிற முறையில் திரு விசாகனிடத்திலே காட்டி அதற்குண்டான பதில்களை அவர்கள் பெற்றிருக்கக்கூடும். ஒரு விசாரணை எப்படி நடைபெறும் என்கிற முறையிலே என்னுடைய கருத்து, அவருடைய கருத்தை பெற்றிருப்பார்கள். அந்த கருத்தின் அடிப்படையிலே இவர்களுடைய விசாரணையும் அந்த கருத்தும் ஒத்து வரப்போகிற போது மேற்கண்ட விசாரணை தான் அதிலே நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறதே தவிர இவருடைய அந்த பதிலோடு இந்த விசாரணை நிறைவு பெறாது என்பது என்னுடைய வழக்கறிஞரான சித்தறிவு கேட்கிய வரையில என்னுடைய கருத்து. எனவே நிச்சயமாக இதுல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டினப்பாக்கத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபர் விசாரணைக்கு அங்கு செல்கிற போது அந்த வீடு பூட்டப்பட்டிருக்கிறது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. எனவே அறிவிப்பு அங்கே ஒட்டப்பட்டு வந்திருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார், அவர் எங்கே தலைமையாக இருக்கிறார், எதற்காக தலைமையாக இருக்கிறார் என்கிற அந்த கேள்வி எழுகிறது. அவர் வருகிற போது மேலும் கிணறு வெட்ட பூதம் தோன்றக்கூடிய கதையாக இது மிகப்பெரிய பூதங்கள் இதில் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது ஆளும் கட்சியை சார்ந்த பூதங்களாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அதைத்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் தொடர்ந்து வலியுறுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கம் கமிஷன் கலெக்ஷன் என்ற அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மக்கள் நலன் சார்ந்து இந்த அரசாங்கம் இயங்கவில்லை, மக்கள் விரோத அரசாங்கம் இந்த அரசாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நடந்த தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி அதைத்தான் பிரதிபலிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் தவிர ஒரு தவறை குறைத்து தவறு இல்லாத ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் நினைக்கவில்லை. வழக்கினுடைய விசாரணை செல்லக்கூடிய பாதை தொடர்பாகவும் அதற்கான அடிப்படை காரணம் குறித்தும் விரிவான ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறீர்கள். நன்றி திரு பாபு முருகவேல். தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த விசாரணை என்பது 1000 கோடி ரூபாயுடன் நிற்காது எனவும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிற்கு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஊழல் அமலாக்கத்துறையினுடைய விசாரணையின் மூலமாக முழுமையாக வெளிக்கொண்டு வரும் என்ற ஒரு தகவலை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் விமர்சகர்களும் பத்திரிகையாளர்களும் வழக்கறிஞர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நாளைய தினம் கடந்த 3 தினங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த அமலாக்கத்துறை விசாரணை தொடர்பாகவும் அதில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்கள் தொடர்பாகவும் டாஸ்மாக் நிர்வாக இயக்குனர் விசாகன் IAS வழங்கி இருக்கக்கூடிய அந்த வாக்குமூலங்கள் தொடர்பாகவும் அமலாக்கத்துறை நாளை விரிவான அறிக்கையை வெளியிட இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வெளியாகக்கூடிய அந்த அறிக்கையின் அடிப்படையிலும் அடுத்தடுத்த விசாரணையை தீவிரப்படுத்துவதற்கு அமலாக்கத்துறை திட்டமிட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரீதா, விசாகனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கின்றது. இது தொடர்பான தகவல்களுக்கும் உரையாடல்களுக்கும் நன்றி விக்னேஷ்.